ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திரையரங்குகளை அதாவது தியேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கிற குட் பேட் அக்லியோட ரிவ்யூ தான் நம்ம பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா படத்தை பார்த்துட்டேன். ஸோ இந்த படத்தோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த படம் ஃப்ளாப்பா ஹிட்டா இல்லை இந்த படத்தை கூட இட்லி கடைன்னு சொல்லிட்டு ஒரு படம் வரதா இருந்துச்சுல்ல, ஸோ அந்த படம் வந்திருந்தால் இந்த படத்துக்கு எப்படி ஒரு இம்பேக்ட் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய ஏகே ஃபேன்ஸுக்கு டிசப்பாயிண்டடாக இருக்கலாம், இல்லை நிறையா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இது சர்ப்ரைஸாக இருக்கலாம். பட் ஸ்டில் நான் சொல்ல போகிறத கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் பாய் இதெல்லாம் வந்து தள்ளி வச்சுட்டு நம்ம ஒரு படமாக தான் இதை ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம தான் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ குட் பேட் அக்லி. ஸோ இந்த படத்தோட கதை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நான் எப்போதுமே வந்து கதை பெருசாக சொல்ல மாட்டேன். ஏன்னா கதை பார்த்திங்கன்னா நீங்கள் படத்தில் போய் பார்த்தா தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதோட அந்த கிறிஸ்பினஸ் தெரியும். பட் நான் ஏன் கதை சொல்லங்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அதை நான் பார்த்திங்கன்னா வீடியோ போக போக சொல்கிறேன். முதல்ல இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ்னு ஈஸியாக பேசிடலாம். ஸோ இந்த படத்தோட முதல் பாசிட்டிவாக எனக்கு பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஆக்டிங் தான். ஆக்டிங்குன்னு நம்ம சொன்னாலே பார்த்தோன்னா முதல்ல நம்ம ஞாபகம் வருது ஏகே தான் இந்த படத்தில். ஸோ அஜித் சார் பார்த்தீங்கன்னா சும்மா கலக்கியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ உண்மையாக சொல்கிறேன், நான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணல அவர்கிட்ட இருந்து. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிங் இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியெல்லாம் பார்த்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா மைண்ட் வரும்போது செட்டில் பண்ணி வச்சுருப்போம். ஈவன் அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷமாகவே பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த ஒரு ஆக்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெருசாக அவர்கிட்ட இருக்காது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்கான டைலாக் அவர் சொல்லி ஒரு ரெஃபரன்ஸ் டைலாக் சொல்லி நான் பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக பார்த்தது ஒரு ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்குது. ஸோ மங்காத்தால பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அஜித் சாரை பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம எப்போ பார்த்தோங்கிறத நம்ம மறக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இடையில பார்த்தீங்கன்னா சிவா அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா நிறையா படம் பண்ணார். அப்புறம் வினோத் கூட பண்ணார். அப்புறம் இப்போ விடாமுயற்சி பண்ணார். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஜேர்னல்ஸில் அவர் பண்ணி அவரோட ஸ்ட்ராங் ஜோனான அந்த ஒரு காமிக்கல் ஜோன் இது எதுவுமே பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் விட்டது பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அவர் திருப்பி அச்சீவ் பண்ண மாதிரி இருந்துச்சு அவரோட ஆக்டிங் வைஸாக. ஸோ அந்த மங்காத்த டைப்பில் அவரை ஒரு ஃபன்னி டைப்பில் பார்த்தீங்கன்னா பண்ணுவார் தெரியுமா அந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை திருப்பி அவர் ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு ரெஃபரன்ஸ் டைலாக் ஆகட்டும், அந்த ட்ரெண்டிங் டைலாக் ஆகட்டும், இதெல்லாம் அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா புல்ல இருக்குது. ஏன்னா எப்போதுமே ஒரு சீரியஸாக இப்படி பார்த்துட்டு இருந்த ஒரு ஆள் டக்குன்னு பார்த்தா இப்படி வந்துட்டு நடிக்கிறாரு, இப்படி ஒரு டைலாக் பேசுகிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா தளபதி பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ தளபதி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைலாக் பேசுவார், ஒரு காமிக்கலாக கொண்டு போவார். ஸோ இந்த மாதிரி அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைப் இருக்குது. ஸோ அஜித் சாருக்கு ஒரு டைப் இருக்குது. ஸோ அப்படி நம்ம பார்த்து பார்த்தீங்கன்னா வந்ததில்ல. ஸோ இப்படி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்கும்போது திருப்பி நமக்கு அந்த மங்காத்தா டைம்ஸ் அண்ட் அவரோட பழைய படங்களோட அந்த ஒரு மெமரிஸ் தான் நமக்கு வருது. ஸோ ஏகேஸோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்கிறேன் அந்த டாப் நாச். அண்ட் ஏகே சாரை மட்டும் நம்ம இந்த இடத்துல சொல்லக்கூடாது. அண்ட் மற்றவங்களும் சரி, லைக் அர்ஜுன் தாஸ் ஆகட்டும், பிரியா வாரியர் ஆகட்டும், அண்ட் த்ரிஷா ஆகட்டும், பிரபு ஆகட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக பார்த்தீங்கன்னா ஆக்டிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ யாருமே பார்த்தீங்கன்னா இல்லை இப்படி பண்ணியிருக்கோம் அப்படி பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு குறை சொல்கிற மாதிரி இல்லாமல் எல்லாருமே அவங்களுக்கு தேவையானத அவங்களோட பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு போயிருக்காங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த படத்தோட செகண்ட் பாசிட்டிவாக எனக்கு பட்டது பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட விஷுவல்ஸ் தான். ஸோ விஷுவல்ஸ் உண்மையாக சொன்னால் ப்ளீஸிங்காக இருக்குது. ஸோ ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா விஷுவல்ஸ் அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் பார்க்குற அளவுக்கு இல்லைனாலும் ஒரு கோலிவுட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டம்ப்ட்டு நம்ம சொல்லியே ஆகணும். லைக் இந்த நம்ம சொன்னோம் தெரியுமா டீசரில் அந்த மணி ஈஸ்ட் ஃப்ரேம் எல்லாம் பார்த்துட்டு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷுவல்ஸ் அப்படிங்கிறதுல டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. அந்த விஷுவல்ஸை பார்க்கும்போதே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல் ப்ரீத் டேக்கிங்காக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும். இந்த படத்தோட தேர்ட் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ஆஸ் இட் வாஸ் அ மித்ரி ஃபிலிம். ஸோ மித்ரியோட ஃபிலிம் அப்படின்னாலே கன்ஃபார்ம் டெக்னிக்கலி ஒரு ஸ்ட்ராங்கான ஃபிலிமாக தான் இருக்குங்க நமக்கு தெரியும். ஏன்னா பட்ஜெட் நிறையா போட்டிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கையில் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமாகட்டும், அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த செட் ஒர்க் ஆகட்டும், எடிட்டிங் ஒர்க் ஆகட்டும், சினிமோட்டோகிராஃபி முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர சவுண்டான ஒரு ஃபிலிம் அப்படின்னு சொல்லி ஆகணும். அண்ட் அது பார்த்தீங்கன்னா குறை வைக்காத அளவுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அது காமிச்சிட்டே இருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பார்த்தீங்கன்னா நகர்த்தி கொண்டு போகுது. ஸோ இந்த அளவுக்கு நான் டெக்னிக்கலாக சவுண்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை நகர்த்தி கொண்டு போகிறதுக்கும் இந்த டெக்னிக்கலி சவுண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. ஸோ டெக்னிக்கலி சவுண்ட்னா பார்த்தீங்கன்னா சவுண்ட் டெக்னிக் நான் சொல்ல வரல. அதாவது டெக்னிக்கலி சவுண்டுனா
அதாவது படம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் செட் ஒர்க்ஸில பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் நெறையா போட்டு பண்ணியிருப்பாங்க. லைக் எடிட்டிங்கில பார்த்தீங்கன்னா, நெறைய ஒர்க்ஸ் போட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாரி ஒவ்வொரு விஷயத்துலயும் பார்த்தீங்கன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெரிய பட்ஜெட் படம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டே இருப்பாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கலி சவுண்ட் ஃபிலிம். ஸோ இந்த படமும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிளிப்ஸும் சரி பார்த்தீங்கன்னா, இது ஒரு டெக்னிக்கல் சவுண்ட் ஃபிலிம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா காட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டா கேட்குறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, எனக்கு தோணுன நெகட்டிவ் தான். ஏன்னா நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஃபுல் வீடியோ பார்க்காம கமெண்ட்ஸ்லாம் பண்ணுவீங்க. ஸோ அதனால நான் சொல்றேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஒப்பீனியன் தான். ஸோ இந்த நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிறது. முதல் நெகட்டிவா எனக்கு பட்டது ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் ஸ்டோரி. ஸோ உண்மையா சொல்லணும்னா, ரொம்பவே அவுட்டேட்டடான ஒரு ஸ்டோரி. ரொம்பவே பார்த்தீங்கன்னா, அவுட்டேட்டடான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே. ஸோ ஆதிக்கிட்ட நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்துன்னா, அதுகிட்ட திருப்பி நம்மளுக்கு வரலையோ அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. ஏன்னா ட்ரிபிள் ஏ ஆகட்டும், த்ரிஷா நயன்தாரா ஆகட்டும் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 ஃப்ளாப் குடுத்துட்டு வந்தாரு. பட் திருப்பி மார்க் ஆண்டனில ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக் குடுத்தாரு. அண்ட் தட் மேக்ஸ் த ஏகே ஃபேன்ஸ் டூ பி ஹேப்பி. ஏன்னா மார்க் ஆண்டனி அப்படிங்கிற ஒரு அதுவும் பார்த்தீங்கன்னா, சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் அது படமா பார்க்கவும் தெரியுது. ஏன்னா எஸ்.ஜே. சூர்யாவோட அந்த காமெடிக்காகட்டும், இந்த மாரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி அந்த டைம் ட்ராவல் கான்செப்ட் ஆகட்டும், இந்த மாரி டிஃப்ரெண்ட் கான்செப்ட், டிஃப்ரெண்ட் காமெடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சு அந்த படத்த ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த படத்தோட ஸ்டோரி ஆகட்டும், ஸ்க்ரீன் ப்ளே ஆகட்டும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பார்த்தீங்கன்னா க்ளீனிஷா இருந்துச்சு. எப்படி சொல்றது? பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு செட் ஆகாத மாரியே இருந்துச்சு. ச்சே! இப்படி ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு போய் இப்படி ஒரு ஸ்டோரியா? இவங்களுக்கு போய் இப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவா? அப்படிங்கிற மாரி ரொம்பவே அவுட்டேட்டடா பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருந்தாரு. ஸோ ஆதிக் கிட்ட இன்னுமே நம்ம பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாவே பார்த்தீங்கன்னா போய் முடிஞ்சிருக்கு. 2வது நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லாத போய் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மியூசிக் தான். ஸோ மியூசிக் பார்த்தீங்கன்னா, என்னதான் சில இடத்துல சூப்பரா ஜிவிபி பண்ணியிருந்தாலுமே, சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா சொதப்பியிருக்காரு. சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, லைக் கங்குவாக்கு நடந்த மாரி தான். ஸோ காது கிழியிற மாரி. ஸோ இந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்குமே நடந்திருக்கு. லைக் கத்துறதாகட்டும், ஓடுறதாகட்டும், இந்த மாரி பார்த்தீங்கன்னா, நெறையா அந்த கங்குவா ஃபீலிங் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு வருது. பட் ரொம்ப மோசமாலாம் இல்ல. மியூசிக் வந்து ரொம்ப மோசமா இருக்கு அப்பலாம் சொல்ல வரல. பட் இருந்தாலுமே ஜிவி பிரகாஷோட அந்த ஒரு லெவல் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ அந்த லெவல அவரு பார்த்தீங்கன்னா, டச் பண்ணாமலே விட்டுட்டாரோ அப்படிங்கிற மாரி தான் தோணுது. லைக் கெரியர் பெஸ்ட் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. பட் பாசிட்டிவ்ஸ்ல ஒரு லெவல அவரு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இதா இருக்கும். ஐ மீன் பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ரெஃபரன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. இன்னுமே அவர் பெட்டரா பண்ணியிருக்கலாம். ஸோ சில விஷயங்கள் தான் வந்து நல்லா இருந்துச்சு. நெறைய பார்த்தீங்கன்னா, பொட்டன்ஷியலா அவர் பார்த்தீங்கன்னா தேவையா? ரெஃபரன்ஸ் இந்த தேவை. இந்த ஓல்ட் சாங் இந்த இடத்துல தேவையா? அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த ரொம்ப பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது? ரொம்ப போதும் போதும் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் வச்சதுனால, அது ரொம்ப எப்படி சொல்றது? திணிக்கிற மாரி ஆயிடுச்சு. என்னைய கதையே இப்பதான் பார்த்தீங்கன்னா, கதையே இல்லனாலும் ஏதோ ஒண்ணு போயிட்டுருக்கு. திருப்பி ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு ஓட்டுறீங்க அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. படத்த விட்டு வெளிய வரும்போது, இது படமா? இல்ல நம்ம ஒரு ரெஃபரன்ஸ ஒரு 2 1/2 மணி நேரம் பார்த்துட்டு வந்தோமா? அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் இருக்குங்கிறது ஒரு உண்ம. பட் முன்னாடியே சொன்ன மாரி இது என்னோட ஒப்பீனியன் தான். ஸோ உங்களுக்கு மேபி ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம். பட் இப்பவும் சொல்றேன், ஏகே ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் இந்த படத்த செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா, தே லவ் ஹிஸ் ரெஃபரன்ஸஸ் ரைட்? ஸோ அவங்க கன்ஃபார்ம் இத பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவாங்க. பட் ஒன்ஸ் அந்த ஒரு 2 to 3 டேஸ் ஏகே ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட ஃபேமிலி ஆடியன்ஸ் போவாங்க இல்லையா? அப்படி போகும்போது அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியனா இருக்கலாம். யாருக்கிட்டவா இருக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, முதல்ல படம் பார்த்தீங்கன்னா குட்டா யாருக்கு இருக்கோ அதனால செலிப்ரேட் பண்றதுக்கு ஏகே சீன்ஸ் இருக்கு. அவ்வளோ ரெஃபரன்ஸஸ் இருக்கு. அவ்வளோ அழகா பார்த்தீங்கன்னா அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால ஏகே ஃபேன்ஸுக்கு இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு குட்டான மூவியா இருக்கும். பேடான ட்ரையா யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இருக்கலாம். ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்கலாம். மேபி அவங்க இந்த பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கவே கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஃபேமிலி ஆடியன்ஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ எப்படி சொல்றது? ஏகேவை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க ஃபேமிலிக்கே பிடிக்கும் அப்படின்னா நீங்க போய் பார்க்கலாம். பட் ஒரு நியூட்ரலான ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸா இருந்தீங்கன்னா, மேபி உங்களுக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா, பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பட் கன்ஃபார்ம் பிடிக்காதுன்னு நான் சொல்ல வரல. கன்ஃபார்ம் பிடிக்கும். பட் வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்ல வரேன். அண்ட் அக்லி யாருக்கா இருக்கும் பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் நியூட்ரல் ஃபேன்ஸுக்கு தான். ஸோ நான் பார்த்தீங்கன்னா, ஒரு சினிமா லவ்வர். ஸோ சினிமா லவ்வர் பார்த்தீங்கன்னா, இப்போ வாரம் என்ன படத்துக்கு போறதுன்னு தெரில. அதனால புக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு மேபி இந்த படம் ஒரு அக்லியா இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல வரேன். மேபி தான். ஸோ நான் படம் பார்த்தது ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே இதெல்லாம் வச்சுட்டு மேபி ஒரு வேளை அக்லியா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்ல வரேன். ஸோ ஓவராலா கேட்டிங்கன்னா, ஒரு ஆவரேஜான ஒரு ட்ரை தான். ஸோ ட்ரிபிள் ஏ, த்ரிஷா நயன்தாரா இந்த அளவுக்கு மோசமா இல்லைனா கூட,
ஒரு மார்க் ஆண்டனி லெவலுக்காச்சும் எடுத்திருக்கலாம். ஸோ அதை விட கம்மியாக இருந்ததுனால மேபி இந்த படம் ஓவராலாக இந்த படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 ஸ்டார்ஸுக்கு ஒரு 2.5லேருந்து 2.75 குடுக்கலாம். ஏன்னா, அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மார்க் லைக் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே இது எதுவுமே பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு கிளீச்சியா இருந்ததுனால, ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு ஒரு 5க்கு 2.5 ஆர் 2.75 குடுக்கலாம். ஸோ இப்பவும் சொல்றேன், இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் மை ஒப்பீனியன். ஸோ நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு ஒரு வேளை இந்த படம் செட் ஆகலாம். ஸோ அதனால இத வந்து நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன். ஏன்னா லைக் நான் முன்னாடியே எல்லாம் அனுபவிச்சது தான். ஸோ அதனால நான் வந்து முன்னாடியே இத பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்க்ளைமர் நோட்டா பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன். பட் ஸ்டில் நான் இந்த இடத்துலயே சொல்லிக்கிறேன். ஸோ இந்த படத்துக்கு நான் குடுக்குற ஸ்டார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2.5 ஆர் 2.75 5க்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த படத்துக்கு போலாம். ஸோ தேங்க் யூ கைஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க.